இன்று காமராஜரை பற்றி ஒன்று படிச்சுங்க. காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது கலெக்டர் ஒருவரிடம் பேசுவதற்காக, அதாவது ஆட்சியர் அவரிடம் பேசுவதற்காக காமராஜருடைய பிஏ கிட்ட சொல்லியிருக்காரு கலெக்டர்கிட்ட பேசணுன்ட்டு. அந்த கலெக்டருடைய தொலைபேசி அந்த லேண்ட்லைன் தான் அப்போ இருந்திருக்கும் போல், அதுக்கு அழைச்சிருக்காரு காமராஜரோட பிஏ. ஆப்போசிட்டில் கலெக்டர் அந்த காலை எடுக்கல, கலெக்டரோட பிஏ தான் எடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலெக்டரோட பிஏ இந்த மாதிரி வந்து நான் கலெக்டர் தூங்கிட்டு இருக்காரு, இப்போ பேச முடியாது அப்படின்னு இருக்கார். இல்லை, காமராஜர் உடனடியாக பேசணும், அதனால் கொடுங்கன்ட்டு காமராஜர் பிஏ வந்து கலெக்டரோட பிஏ கிட்ட சொன்னது. அவர் அந்த கலெக்டரோட பிஏ என்ன சொல்லிட்டார், இல்லை தூங்கிட்டு இருக்காரு, அவர் என்ன முக்கியமான காலம் இருந்தாலும் தூக்கத்தில் எழுப்பாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் என்னால் இப்போ எழுப்ப முடியாதுன்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. இவருக்கு சரியான கோவம் வந்துருச்சு காமராஜர் பிஏக்கு. காமராஜர் பிஏ வந்து போயிட்டு காமராஜர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எவ்வளோ முக்கியமான காலம் இருந்தாலும் தூக்கத்தில் எழுப்பக்கூடாதுன்னு சொன்னதால் அந்த கலெக்டரோட பிஏ வந்து பார்த்திங்கன்னா அவரை எழுப்பிட்டு ஃபோனை கொடுக்கல அப்படின்னு சொன்னதும், மறுநாள் வந்து பார்த்தோன்னா கலெக்டருக்கு வந்து திரும்பவும் பேசுகிறாங்க. அப்போ கலெக்டர் பயந்துட்டு பேசுகிறாரு, அடடா முக்கியமான காலம், இது யாராக இருந்தாலும் எழுப்பாதுன்னு சொன்னதால் நம்ம பிஏ இப்படி சொல்லிட்டாரு, இப்போது காமராஜர் கோவத்தில் இருப்பாரோன்னு கலெக்டர் பேசுகிறாராம். அப்போது காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா எந்த கோபமும் படாமல், உங்கள் பிஏ வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கார், கரெக்டாக இருக்கார், எங்களுக்கு உங்களுடைய பிஏ எனக்கு பிஏவாக வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சரியான ஆட்கள் எந்த சூழலிலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கடமையை சரியாக செய்யும் நபர்களை காமராஜர் சுற்றி வச்சுக்கிறார். அப்போது காமராஜர் மட்டும் நேர்மையாக இல்லை, காமராஜர் சுற்றி இருக்கிற அனைத்து சாதாரண பணியில் இருக்கிறவங்கலேருந்து பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க வரையும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பான நேர்மையான ஆட்களை அவர் வச்சிட்ருக்காரு, தக்க வச்சுருந்துருக்காரு. அதனால தான் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடிந்தது. இதிலேருந்து நம்ம உணர வேண்டியது, நான் மட்டும் சரியாக இருந்தால் போதாதுங்க, நம்மளை சுற்றியோ நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, பணிபுரியும் இடமாக இருந்தாலும் சரி, அலுவலகம் கம்பெனி எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கனாக்க நேர்மையான மனிதர்கள் இருந்தாக்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்திற்கான அடையாளமும், நம்ம வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பாதுகாப்பான சூழலும் இருக்குங்க. இதுதான் உண்மை. எப்பவுமே உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் முதல் உறவினர்கள் முதல் நேர்மையான பொறுப்பான சரியான ஆட்களை மட்டும் வச்சுக்கோங்க. எந்த சூழலிலும் தவறான ஆட்களோட பழக்கம் மற்றும் அவங்களுடைய சாவகாசம் தேவையற்றது. அது என்று இருந்தாலும் உங்களை வந்து வீழ்த்தக்கூடியது. ஆகையால் சரியான மனிதர்களோடு பயணியுங்கள், தவறான மனிதர்களோடு பயணிக்காதீர்கள். இது ஒரு நல்ல உதாரணமாக உங்களுடன் சொல்லணுன்ட்டு இதை பகிர்ந்துக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.